வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்க வெங்கட்ராஜ். என்னோட திரைக்ராஃப்ட் சேனலுக்கு உங்கள வரவேற்கிறேன். இந்த சாப்டர்ல நம்ம விஎஸ்டிசியோட ஆப்ஜெக்ட் பொசிஷன் செட்டிங்ஸ பத்தி டீட்டெயிலா பார்க்க போறோம். நம்ம விஎஸ்டிசில இம்போர்ட் பண்ற ஒவ்வொரு டெக்ஸ்ட், இமேஜ், வீடியோ எல்லாம் சரியான இடத்துல அப்பியர் ஆகணும்னா, இந்த செட்டிங்ஸ புரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த ஆப்ஜெக்ட் பொசிஷன் செட்டிங்ஸ்ல வர முதல் ஆப்ஷன் பை ஒர்க் ஏரியா. விஎஸ்சிசி டைம்லைன்ல நாம ஒர்க் ஏரியா செட் பண்ண முடியும். அதாவது லாங் வீடியோ செலக்ட் பண்ணும்போது, உதாரணத்துக்கு வீடியோவோட டைட்டில்ஸ் ஒரு குறிப்பிட்ட டைம்ல ஆரம்பிச்சு குறிப்பிட்ட இடத்துல முடியணும்னு ஒர்க் ஏரியா செட் பண்ணுவாங்க. அப்பதான் எடிட்டர்ஸ்க்கு டைம் கண்ட்ரோல் இருக்கும். மூவி எடிட்டிங்ல டைம் கண்ட்ரோல் ரொம்ப முக்கியம். ஒரு சீன் எவ்வளவு நேரம் வரணும்னு டைரக்டரும் எடிட்டரும் ஃபர்ஸ்ட் டிசைட் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஃபிளாஷ்பேக் சீன் 2 மினிட்ஸ்க்குள்ள முடியணும்னு ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அப்புறம் அந்த ஃபிக்ஸட் டைம் ஃப்ரேம்க்குள்ள ஷார்ட்ஸ், ரியாக்ஷன்ஸ், கட்ஸ் எல்லாத்தையும் ஃபிட் ஆகுற மாதிரி எடிட்டிங் பண்ணுவாங்க. அந்த கான்செப்டோட சிம்பிள் வெர்ஷன் தான் விஎஸ்டிசில இருக்கிற ஒர்க் ஏரியா. இந்த ஒர்க் ஏரியாவுக்காக ஸ்க்ரீன் பிளேயோட லென்த்தை முடிவு பண்றதில்ல. ஏற்கனவே இவ்வளவு டைம்க்குள்ள முடிக்கணும்னு முடிவு செஞ்ச கதைய அந்த டைம்க்குள்ள எடிட் செஞ்சு முடிக்கிறதுக்கு இந்த ஒர்க் ஏரியா ஆப்ஷன் சப்போர்ட் பண்ணும். எடிட்டருக்கு இது ஒரு பவுண்டரி மாதிரி. நம்ம விஎஸ்டிசில இந்த ஆப்ஷன் பை ஒர்க் ஏரியாங்கிற பேர்ல இருக்கு. மற்ற வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேர்ல லைக் அவிட் மீடியா கம்போசர், டாவின்சி ரிசால்வ், பிரீமியர் ப்ரோ, ஃபைனல் கட் ப்ரோ இது எல்லாத்துலேயும் இன் அவுட் செலக்ஷன், ரேஞ்ச் டூல், லூப் ரீஜியன்கிற பேர்ல இந்த ஆப்ஷன் இருக்கு. இப்போ இந்த ஆப்ஷன் எப்படி விஎஸ்டிசில ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். இதுதான் ஒர்க் ஏரியா செட் பண்ணுறதுக்கான கர்சர். ஒர்க் ஏரியாவை செட் பண்ணுறதுக்கு 2 வழிகள் இருக்கு. ஒன்று இப்படி மேனுவலாக ட்ராக் செஞ்சு செட் பண்ணிக்கலாம். இங்கே இது ஸ்டார்டிங் பாயிண்ட், இது எண்ட் பாயிண்ட். முதல்ல டைம் லைன்ல ஒர்க் ஏரியா செட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஆப்ஜெக்டை இம்போர்ட் பண்ணாதான் இந்த பை ஒர்க் ஏரியா ஆப்ஷன் ஹைலைட் ஆகும். இப்போ இமேஜ் இம்போர்ட் பண்றேன். இங்க ஒர்க் ஏரியா செலக்ட் பண்றேன். ஸோ நாம செட் பண்ண ஒர்க் ஏரியாக்குள்ள தான் இமேஜ் பிளேஸ் ஆகியிருக்கு. இன்னொரு வழி, டைம் அண்ட் கர்சரை நாம எங்க ஸ்டார்டிங் பாயிண்ட்னு டிசைட் பண்றோமோ அங்க வச்சு இங்க இந்த ஸ்டார்ட் ஒர்க் ஏரியாவையும் எங்க எண்ட் பாயிண்ட்னு முடிவு பண்றோமோ அங்க டைம் அண்ட் கர்சரை வச்சு இந்த எண்ட் ஒர்க் ஏரியாவையும் கிளிக் பண்ணால் ஒர்க் ஏரியா செட் ஆகிடும். இப்போ இமேஜை இம்போர்ட் பண்ணலாம். இந்த ஒர்க் ஏரியாக்குள்ளே தான் இமேஜ் ஆட் ஆகுது. இந்த செட்டிங்ஸில் இருக்கிற செகண்ட் ஆப்ஷன் ஃப்ரம் கர்சர் பொசிஷன். இது ரொம்ப காமனாக யூஸ் பண்ணுற ஆப்ஷன். டைம்லைன் கர்சர் எங்கே இருக்கோ நாம் புதுசாக ஆட் பண்ணுற ஆப்ஜெக்ட் அங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும். உதாரணத்துக்கு டைம்லைன் கர்சரை ஸ்டார்டிங் பாயிண்டில் இப்படி ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஒரு சாம்பிள் இமேஜை இம்போர்ட் பண்ணுறேன். இங்கே ஃப்ரம் கர்சர் பொசிஷன் டிஃபால்ட்டாக சூஸ் ஆகிருக்கு. நான் அதை கிளிக் பண்ணால் இங்கே பொசிஷன் கவனிச்சிங்கன்னா 0ல் இருக்குது. டியூரேஷன் இந்த ஹோல் வீடியோ டியூரேஷன் காட்டுது. அண்ட் லேயர் பொசிஷன் பார்த்தீங்கன்னா ஆட் நியூ லேயரில் இருக்குது. இந்த டிஃபால்ட் செட்டிங்கோட அப்படியே நான் ஓகே கொடுக்குறேன். இப்போது இமேஜ் நியூ லேயரில் இந்த வீடியோ டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 25.766 இருக்குது. ஸோ அதே டியூரேஷனுக்கு பொசிஷன் ஆயிருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் எங்கெல்லாம் சேம் ஸ்டெப்ஸ் ரிப்பீட் ஆகுதோ அந்த சீன்ஸை நான் ஸ்பீடப் பண்ணுறேன். இப்போது டைம்லைன் கர்சரை 3rd செகண்டில் வைக்கிறேன். அதே இமேஜை இம்போர்ட் பண்ணுறேன். இப்போவும் லேயர் பொசிஷன் ஆட் நியூ லேயரில் இருக்குது. ஓகே கொடுக்குறேன். இமேஜ் 3rd செகண்டில் ஆரம்பித்து வீடியோ எண்ட் வரைக்கும் டிஸ்பிளே ஆகுது. இப்போ அடுத்தது இங்கே இந்த இன்சர்ட் நியூ லேயரும் இன்சர்ட் டூ லேயரும் எப்போ ஆக்டிவேட் ஆகும்னா, நீங்கள் இம்போர்ட் பண்ணுற ஆப்ஜெக்டை ஒரு நியூ லேயர் க்ரியேட் பண்ணி அதில் ஆட் பண்ணணும்னாலோ இல்லை இங்கே இருக்கிற 4 லேயர்ஸ்க்கு மத்தியில் இன்சர்ட் பண்ணணும்னாலோ அப்போ தான் இந்த ஆப்ஷன்ஸ் ஆக்டிவேட் ஆகும். இப்போ நான் இங்கே இந்த வீடியோ லேயருக்கு மேலே இமேஜை இன்சர்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதுக்கு இந்த வீடியோ ஃபைலை செலக்ட் பண்ணின பிறகு டைம்லைன் கர்சரை 2 செகண்ட்ஸ் தள்ளி வச்சு இமேஜை இம்போர்ட் பண்ணுறேன். ஸோ கர்சர் பொசிஷனில் இருந்து ஆரம்பித்து எண்டு வரைக்கும் வீடியோவுக்கு மேலே புதுசாக ஒரு லேயர் க்ரியேட் ஆகி அதில் இமேஜ் பெர்ஃபெக்டாக இன்சர்ட் ஆகிடுச்சு. இதுவே இப்போது இந்த ஆடியோவை செலக்ட் பண்ணிவிட்டு டைம்லைன் கர்சரை அங்கேயே வச்சு இங்கே இன்சர்ட் டு லேயர் சூஸ் பண்ணி ஓகே கொடுக்குறேன். ஸோ இன்சர்ட் டு லேயர்னு சொன்னால் அது எந்த லேயரில் எக்ஸிஸ்டிங் ஆப்ஜெக்ட் செலக்ட் செஞ்சுருக்கோமோ அந்த லேயரோட எண்டில் ஆட் ஆகுது. ஆனால் ஃப்ரம் கர்சர் பொசிஷனை, அதாவது டைம்லைன் கர்சர் பொசிஷனை இக்னோர் பண்ணிடுது. இது ஏன் இப்படின்னா, இதுக்கு 2 கான்செப்ட் இருக்குது. ஒன்று, டைம்லைனில் ஏற்கனவே இருக்கிற எல்லா ஆப்ஜெக்ட்ஸையும் விஎஸ்டிசி ஒரு சீனாக கன்சிடர் பண்ணுது. இங்கே இந்த சீன் 0க்கு கீழே தான் ஏற்கனவே இருக்கிற எல்லா ஆப்ஜெக்ட்ஸும் வருது. ஸோ இப்போது நாம் டைம்லைனில் ஏற்கனவே இருக்கிற எந்த ஆப்ஜெக்ட்ஸையும் செலக்ட் பண்ணாமல் புதுசாக ஒரு ஆப்ஜெக்டை இம்போர்ட் பண்ணும்போது அது இந்த சீனுக்கு கீழே வர
புது ஆப்ஜெக்டாக விஎஸ்டிசி எடுத்துக்குது. அதனால தான் இன்சர்ட் நியூ லேயரும் இன்சர்ட் டூ லேயரும் ஆக்டிவேட் ஆகாமல் ஆட் நியூ லேயர் ஆப்ஷன் மட்டும் ஆக்டிவேட்டாக இருக்குது. ஒரு எடிட்டட் லாங்குவேஜில் இதை சொல்லணும்னா இங்கே இந்த சீன் தான் பேரண்ட் மாதிரி, அதுக்குள்ளே இருக்கிற எல்லா ஆப்ஜெக்ட்ஸும் அதோட சைல்டு மாதிரி. வேறஸ் இங்கே ஏற்கனவே இருக்கிற ஏதாவது ஒரு ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணிவிட்டு புதுசாக எந்த ஒரு ஆப்ஜெக்டை இம்போர்ட் பண்ணாலும் நாம் செலக்ட் பண்ண ஆப்ஜெக்ட் பேரண்ட் ஆகிடும். இம்போர்ட் பண்ணுற ஆப்ஜெக்டை அதோட சைல்டாக விஎஸ்டிசி கன்சிடர் பண்ணும். அதனால் இப்போ மற்ற லேயர் பொசிஷன்ஸும் ஆக்டிவேட் ஆகுது. செகண்ட் கான்செப்ட் என்னென்னா, நாம் செலக்ட் பண்ணுற எக்ஸிஸ்டிங் ஆப்ஜெக்ட் பேரண்ட்டாக இருக்கும்போது புதுசாக இம்போர்ட் பண்ணுற சைல்டு ஆப்ஜெக்ட் பேரண்ட்டுக்கு முன்னாடி பிளேஸ் ஆக முடியாது. பேரண்ட் ஆப்ஜெக்ட்டுக்கு அப்புறம் தான், அதாவது எண்டில் தான் ஆட் ஆக முடியும். இதை எளிமையாக புரிகிற மாதிரி சொல்லணும்னா பேரண்ட்டுக்கு அப்புறம் தானே சைல்டு வர முடியும், அவ்வளோதான். ஸோ அதனால தான் இங்கே இன்சர்ட் டூ லேயர் கொடுக்கும்போது டைம்லைன் கர்சர் பேரண்ட் ஆப்ஜெக்ட்டுக்கு முன்னாடி இருந்தாலும் அதை கன்சிடர் பண்ணாமல் பேரண்ட்டோட எண்டில் இம்போர்ட் பண்ணுற இமேஜ் ஆட் ஆகுது. அடுத்து வர எல்லா பொசிஷன்ஸ்லையும் இந்த இன்சர்ட் நியூ லேயர் அண்ட் இன்சர்ட் டூ லேயர் இப்படித்தான் செயல்பட போகுது. ஆட் நியூ லேயரில் மட்டும்தான் பொசிஷன்ஸ் மாறி மாறி வரும். ஸோ இங்கே டெமான்ஸ்ட்ரேஷனுக்கு அதை மட்டும் எடுத்துப்போம். மற்ற ரெண்டையும் நீங்களே ப்ராக்டிஸ் செஞ்சு பார்த்து டவுட்ஸை கமெண்ட்டில் போடுங்க. அடுத்து டூ கர்சர் பொசிஷனில் ஆப்ஜெக்ட் எப்படி ஆட் ஆகுதுன்னு பார்க்கலாம். இந்த ஆப்ஷனில் டைம்லைன் கர்சர் எங்கே இருக்கோ அது வரைக்கும் நாம் ஆட் பண்ணுற ஆப்ஜெக்ட்ஸ் பிளேஸ் ஆகும். இப்போ நான் இந்த டைம்லைன் கர்சரை ஸ்டார்டிங்கில் வைக்கிறேன். இப்போது இந்த ஆப்ஷன் ஆக்டிவேட் ஆகாது. நான் இதை 5 செகண்டில் வச்சுட்டு இமேஜ் ஆட் பண்ணுறேன். இப்போ இந்த ஃபீல்டு ஆக்டிவேட் ஆகிடுச்சு. இங்கே பொசிஷன் பார்த்தீங்கன்னா 5 செகண்ட் காட்டுது. இது டைம்லைன் கர்சர் இப்போ இருக்கிற பொசிஷன். டூரேஷன் நான் 3 செகண்ட்ஸ் தரேன். இப்போ ஓகே கொடுக்குறேன். இதை எப்படி பார்க்கணும்னா டைம்லைன் கர்சர் இருக்கிற பொசிஷன் தான் நாம் இம்போர்ட் பண்ணுற ஆப்ஜெக்டோட எண்ட் டைம். அதை தாண்டி இமேஜ் ஆட் ஆகாது. டியூரேஷன் 3 செகண்ட்ஸ் செட் பண்ணதால் எண்ட் டைமில் இருந்து 3 செகண்ட்ஸ் முன்னாடி இமேஜ் ஆட் ஆகுது. ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் எங்கே ஆரம்பிக்கணுங்கிறத ரிவர்ஸில் ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கிறதுனால எடிட்டர்ஸ் ஜென்ரலாக பை ஒர்க் ஏரியா ஆர் ஃப்ரம் கர்சர் பொசிஷன் சூஸ் பண்ணி ஒர்க் பண்ணுறதை தான் மோஸ்ட்லி ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஏன்னா பை ஒர்க் ஏரியாவில் ஸ்டார்டிங் அண்ட் எண்ட் டைம் ரெண்டையும் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஃப்ரம் கர்சர் பொசிஷனில் ஆப்ஜெக்டோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டை எடிட்டர் டிசைட் பண்ண முடியும். இப்போது ஓல்ட் பேரண்ட் டியூரேஷனில் ஆப்ஜெக்ட் எப்படி பிளேஸ் ஆகுதுன்னு பார்ப்போம். டைம்லைன் கர்சரை ஸ்டார்டிங்கில் வச்சு அதே இமேஜை இப்போது இம்போர்ட் பண்ணுறேன். ஓல்ட் பேரண்ட் டியூரேஷனை செலக்ட் செஞ்சு ஓகே கொடுக்குறேன். வீடியோட மொத்த லென்த்துக்கு இமேஜ் டிஸ்பிளே ஆகுது. இப்போது டைம்லைன் கர்சரை தோராயமாக இப்படி பிளேஸ் பண்ணுறேன். ஓல்ட் பேரண்ட் டியூரேஷனை செலக்ட் பண்ணி இம்போர்ட் பண்ணுறேன். இப்போது ஓகே கொடுத்தா இப்போவும் வீடியோவோட மொத்த லென்த்துக்கு இமேஜ் டிஸ்பிளே ஆகுது. இங்கே ஓல்ட் பேரண்ட்னா வீடியோவை பேரண்ட்டாக எடுத்துக்குது. ஏன் வீடியோவோட லென்த்துக்கு வரணும்? ஏன் டெக்ஸ்ட் ஃபைலோட லென்த்தை கன்சிடர் பண்ணக்கூடாது? ஏன்னா இங்கே இருக்கிற ஆப்ஜெக்ட்ஸ்லேயே வீடியோ தான் லென்த்தியான ஆப்ஜெக்ட். அதனால் வீடியோவை பேரண்ட்டாக ட்ரீட் பண்ணி அதோட டியூரேஷனுக்கு ஆட் ஆகுது. சப்போஸ் வீடியோ ஃபைல் இங்கே இல்லைன்னா ஆடியோ ஃபைலோட லென்த்துக்கு அது ஆட் ஆகும். இந்த ஆப்ஷன் எப்போ யூஸ் ஆகும்னா ஒரு வீடியோ முழுக்க வாட்டர் மார்க், லோகோ இல்லை லோயர் தேர்ட் நேம் ப்ளேஸ் பண்ணணும்னா அப்போது இந்த ஓல்ட் பேரண்ட் டியூரேஷன் தான் பெஸ்ட். ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இந்த ஆப்ஜெக்ட் பொசிஷன் செட்டிங்ஸ் பார்ட் 1ல் நம்ம பார்த்தது எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. உங்கள் சஜஷன்ஸை கமெண்ட் பண்ணுங்கள். அது கண்டென்ட் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிவிட்டு அப்படியே இந்த த்ரெட்கிராஃப்ட் சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். நம்ம அடுத்த சாப்டரில் ஆப்ஜெக்ட் பொசிஷன் செட்டிங்ஸ் பார்ட் 2வை பார்க்க போகிறோம். ஸோ அந்த வீடியோவை ஃபஸ்ட் வியூவராக பார்க்குறதுக்கு கீழே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த வீடியோ உங்கள் ஹோம் ஸ்க்ரீனில் நோட்டிஃபிகேஷனாக வரும். குவிக் விஎஸ்டிசி டிப்ஸ்க்கு ஷார்ட்ஸ் பிளேலிஸ்ட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திப்போம். டில் தென், பை டு யூ ஆல்.